காந்திமதி ஸ்டோர்ஸ்ல சுகன்யாவும் பழனியும் கடை வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குமார் அவங்க சித்தப்பா கிட்ட, நீங்க என்ன சித்தப்பா கவனத்தை எங்க வச்சுக்கிட்டு வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அதுக்குள்ள சுகன்யா, வேற எங்க அவங்க மச்சான் வீட்டுல தான் கவனம் ஃபுல்லா இருக்கும். நீ வேற காலையில நடந்த கூத்தெல்லாம் சொல்லிட்டியா, இன்னைக்கு நாள் ஃபுல்லா சோக கீதம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குமாரு, நீங்க வேணா உங்க அக்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க சித்தப்பா, நானும் சித்தியும் கடையை பாத்துக்கிறேன்னு கிண்டலுக்கு சொல்லுவாரு. சுகன்யா, அங்க போனாதான் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்களே, அதான் பேசாம நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் பழனி என்ன சொல்வாருன்னா, நெசந்தான் சுகன்யா, அக்கா வீட்டுக்கு போகணும், அக்கா கூட நிக்கணும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட விருப்பமும். நான் அங்க போறதுனால இன்னொரு தடவை பிரச்சனை வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டதும் குமாருக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன சித்தப்பா பேசுறீங்க, அவங்க அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க, வீட்டு பக்கமே வராதன்னு சொன்னவங்களை பத்தி நீங்க ஏன் சித்தப்பா கவலைப்படணும் அப்படின்னு சொல்வாரு. பழனி குமார் கிட்ட, நீ இப்ப நடந்ததை பேசுற குமாரு, சண்டையில வார்த்தை விடுறதெல்லாம் சகஜம்தான், உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பேசாத பேச்சா போடாத சண்டையா, இப்ப எல்லாம் மாறிடல, குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தப்பா செய்யும், ஆனா பாசம் ஒரு நாளும் மாறாது, எனக்கு சரவணனை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்வாரு. சுகன்யா என்ன சொல்வாங்கன்னா, எந்த சரவண, செந்தில தூண்டி விட்டு உங்களை அடிக்க வச்சாரே அந்த சரவணனா அப்படின்னு கேட்பாங்க. சரவணனுக்கு இந்த தூண்டி விடுற வேலையெல்லாம் தெரியவே தெரியாது சுகன்யா, அவனை பத்தி அப்படி பேசாத, 30 வருஷமா அந்த வீட்டுல நான் இருந்திருக்கேன், எத்தனையோ நல்லது கெட்டதுல நான் கலந்திருக்கேன், எல்லார் மேலேயும் அளவு கடந்த பாசத்தை நான் கொட்டியிருக்கேன், பதிலுக்கு அவங்களும் என் மேல அளவு கடந்த பாசத்தை கொட்டியிருக்காங்க, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, சொல்ல போனா அந்த வீட்டுல அவன் தான் ரொம்ப பாவம், மச்சான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவான், என் கூடவே ஒன்னா வளர்ந்த பையன், எல்லார பத்தியும் யோசிப்பான், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு யோசிப்பான், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. சரி நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அவர் கிளம்பி போனதும் குமார் சுகன்யா கிட்ட, அக்கா வீட்டோட ஐக்கியமாகறதுக்கு எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாரு சித்தி, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்வாரு. சுகன்யா, நான் பாத்துக்கிறேன், நான் அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியனும் சரவணனும் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கதிர் வருவாரு. நானும் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றேன், வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறேன் அப்படிம்பாரு. அதனால பாண்டியன், கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். பழனி டீ குடிச்சிட்டு அவங்க கடைக்கு முன்னாடி வந்து நின்று ஃபோன் பண்ணுவாரு. சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணாலும் சரவணன் எடுக்க மாட்டாரு. கதிர் தான், யாருன்னே ஃபோன்ல அப்படின்னு கேட்டதும், மாமா தான் அப்படின்னு சொன்னதும் கதிர் என்ன சொல்வாருன்னா, ஏன் நீ எடுத்து பேச மாட்டேங்கிற, நீ பேச வேண்டியதானே, மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு, அம்மா அப்பா ஏதோ ஒரு கோபத்துல தெரியாம அப்படி பண்றாங்க, உனக்கு மாமாவை பத்தி தெரியலையா, மாமா அப்படியாப்பட்ட ஆளே கிடையாது அண்ணே அப்படின்னு சொன்னதும் சரவணன் என்ன சொல்வாருன்னா, எனக்கு நம்ப முடியலடா, அவர் தொழில் ஆரம்பிச்சதையோ இந்த தெருவிலேயே கடை வச்சதுலயோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா அதை கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு வீட்டுல சொல்லாம மறைச்சாருல, அதுலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்வாரு. கதிர் சரவணன் கிட்ட, அண்ணே நீ நினைக்கிறியா மாமா சொல்லியிருக்க மாட்டாருன்னு, மாமாவுக்கே தெரியாதண்ணே, மாமா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, இப்போ கூட மாமா நீ எப்படி இருக்கன்னு கேட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கோம், உனக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கோம், நீ ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட பைக்கை வாங்கிட்டு கிளம்பிடுவார். காந்திமதி ஸ்டோர்ஸில் பழனியும் சுகன்யாவும் இருப்பாங்க. சுகன்யா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அதனால பழனி மட்டும் தனியாக இருப்பார். இப்போ சரவணன் அங்கே வருவார். சரவணனை பார்த்ததும் பழனி வெளியில வரமாட்டாரு, ஏன்னா கோவமா இருக்கிறாரா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அமைதியா இருப்பாரு. சரவணனை பைக்கை நிறுத்திட்டு பக்கத்துல வந்துட்டு மாமா அப்படின்னு சொன்னதுமே பழனி வெளியில ஓடி வந்துருவாரு. மாப்பிள்ள, எப்படிடா நீ இதெல்லாம் தாங்கிக்கிட்ட, அரசல் புரசலா கேள்விப்பட்டதை நினைச்சே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீ எப்படிடா இவ்வளவையும் தாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரவணன், மாமா எல்லாரும் என்னைய குற்றவாளியா பாக்குறாங்க மாமா, நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி பாக்குறாங்க, இவ்வளவும் பண்ணினது அவதான் அப்படின்னு நடந்தது சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. பழனியும், நம்ம தங்கமயிலா இப்படியெல்லாம் பண்ணதுன்னு என்னால நம்பவே முடியலடா, சரி கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், உள்ள வா உட்காந்து பேசலான்னு கடைக்குள்ள கூட்டிட்டு போவாரு. கடைக்குள்ள போய் 2 பேருமே உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சாமான் வாங்குறதுக்கு வெளியில இருந்து ஆள் வருவாங்க. ஒரு லேடி ரொம்ப அவசரமா கொஞ்சம் சாமான்லாம் கேட்பாங்க. அதனால சரவணனும் உதவி பண்ணுவாரு. அவங்க போனதும் பழனி, ஏண்டா இங்க வந்து நீ வேலை பார்க்கணுமா அப்படிம்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரவணன் பழனி கிட்ட, நான் முன்னாடி உன்னை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடு மாமா 2-3 தடவை பழனி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. பழனியும், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணுமே நினைக்கல அப்படின்னு சொல்லுவாரு.
மறுபடியும் அவரோட நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுவார். அதுக்கப்புறம் மாமா நீயே புதுசாக கடை திறந்திருக்க, கடையில் வந்து வருத்தப்பட்டு அழக்கூடாது, அதனால நம்ம வெளியில் எங்கேயாவது போய் பேசலாம் மாமா அப்படின்னு சொல்லுவார். பழனியும் நான் நைட்டில் கடை அடிச்சிட்டு வரேன்டா மாப்பிள்ள, கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணனும் எனக்கு மனசு விட்டு நிறைய பேசணும் மாமா, உங்ககிட்ட நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு, நம்ம நைட்டில் வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லுவார். பழனி அவருக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரேன், ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்டா மாப்பிள்ள, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவார். இவர் கிளம்பி போகிறதுக்குள்ளேயே பாண்டியன் கடைக்கு வந்துடுவார். கதிர் அவர் டீ குடிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பார். ஏன்டா அவனை தனியாக விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே சரவணன் அங்கே வந்துடுவார். சரவணன் வர்றதுக்கு முன்னாடி பாண்டியன் கதிர்கிட்ட ஏன் அவனை தனியாக, அவன் வருத்தத்தை என்றைக்குமே வெளியில் காட்டிக்கவே மாட்டான், அவனை தனியாலாம் அனுப்பாத, எங்கேயும் போகிறதா இருந்தால் கூட யாராச்சும் போங்க அப்படின்னு சொல்லுவார். பாண்டியன் இப்போ கதிரையும் சரவணனையும் வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்கடா, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கதிர் என்ன சொல்வார்னா, அப்பா நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவை சாப்பிட வச்சுருங்கப்பா, காலையில் நான் சாப்பிட வச்சுட்டேன், இப்போ அம்மாவை சாப்பிட வச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். பாண்டியன் சரவணனை பார்த்து, அங்கே ஒரு டெலிவரி வச்சுருக்கேன் பாரு, யார் இது என்னன்னு பார்த்துட்டு வா உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே அனுப்பிச்சிட்டு திரும்பவும் கதிர்கிட்ட நீ அவனை தனியாக எங்கேயும் வெளியில் அனுப்பிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிடுச்சுங்க.